போது வெற்றியை பெற வேண்டும் என்றால் கொற்றவையை வணங்கிவிட்டு போருக்கு செல்வது தமிழர்களின் மரபாக இருந்தது. அப்படிப்பட்ட கொற்றவை தெய்வத்தை பற்றி இந்த காணொளியின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். கொற்றவை என்பவள் பாலை நிலத்திற்குரிய தெய்வமாக தமிழ் இலக்கியம் குறிப்பிடுகிறது. மறவர் மற்றும் ஏனியர் கொற்றவையை வணங்கியதாக சங்க காலத்திற்கு பிற்பட்ட இலக்கியங்கள் காட்டுகின்றன. வேட்டுவர் பாலை நிலத்திற்குரிய பூர்வகுடி மக்களாக அறியப்பட்டாலும் அவர்கள் ஐவகை நிலங்களிலும் பரவி வாழ்ந்தனர். கொற்றவை என்பவள் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வமாக சில பழந்தமிழ் நூல்களிலே குறிப்பிட்டாலும் பிற்காலத்தில் கொற்றவை பாலை நிலத்திற்குரிய தெய்வமாகவே பெருமளவில் விவரிக்கப்படுகிறாள். பாடைக்கு என்றும் தனி நிலம் இருந்திடாமல் முள்ளையும் குறிஞ்சியும் முறை தெரிந்து கதிரவன் வெண்மையாலே எங்கும் வளம் தீந்து போயுள்ள இடங்களே பாலை என ஆனதால் குறிஞ்சி நிலத்தில் வழிபட்டதாக கருதப்படும் கொற்றவை பாலை நிலக் கடவுளாக ஆயிருக்கலாம் என கருதவும் வாய்ப்புண்டு. கொற்றவை மறவர்களுக்கு தொழிலில் வெற்றியை கொடுப்பவள் என இலக்கியங்களின் வழி அறிய முடிகிறது. இன்று கிடைக்கப்பட்டுள்ள மிக பழைய தமிழ் நூலான தொல்காப்பியத்தின் பொருள் இலக்கணத்தில் கொற்றவை நிலை என்று ஒரு பிரிவு சொல்லப்படுகிறது. போருக்கு செல்வோர் கொற்றவையின் பெருமைகளை கூறி அத்தெய்வத்தை வழிபட்டு செல்லுதலே கொற்றவை நிலை எனப்படுகிறது. காலத்தால் முற்பட்ட இந்த நூலிலேயே கொற்றவை இடம்பெற்றிருந்தும் சங்க இலக்கியங்கள் எதிலும் கொற்றவை தெய்வம் பெயர் குறித்து குறிப்பிடப்படவில்லை. கொற்றவை கானகத்தில் உறையும் மறவர்களுடைய கடவுள் ஆவாள். ஓங்கு புகழ் காணவர் செல்வி என அகநானூறு குறிப்பிடுவது கொற்றவையே எனலாம். அத்துடன் குறுந்தொகையில் விரல் கெழு சூழி எனவும் பதிற்றுப்பத்தில் உருகெழு மரபின் ஐயரை என குறிப்பிடுவதும் கொற்றவையே என்பது சில அறிஞர்களின் கருத்தாகும். சங்க காலத்துக்கு பிற்பட்ட சங்க மருவிய கால இலக்கியங்களில் கொற்றவையை பற்றி சில குறிப்புகள் காணப்படுகின்றன. கழித்தொகையில் தலைவனின் தன்னிடம் கூறும் வஞ்சக வார்த்தைகளுக்கு உவமை கூறுவதாக பெருங்காட்டு கொற்றவைக்கு பேய் நொடி சொல்வது போல என்னும் பொருட்படும் பெருங்காட்டு கொற்றுக்கு பேய் நொடி தாங்கும் என்னும் வரி உள்ளது. பரிபாடலிலும் நெற்றி விழியா நிறை திலகமிட்டாலே கொற்றவை கோலங்கொண்ட ஓர் பெண் என்ற வரியில் கொற்றவை பற்றிய குறிப்புகள் வருகின்றது. திருமுருகாற்றுப்படை தமிழ் கடவுள் என கருதப்படும் முருகனை கொற்றவை சிறுவ படையோள் குழவி என்னும் தொடர்களால் குறிப்பிடப்படுகிறது. இது கொற்றவையை முருக கடவுளின் தாயாக பழந்தமிழர் கருதியதை காட்டுவதுடன் பழையோள் என்று குறிப்பிடுவதன் மூலமாக கொற்றவை வழிபாட்டின் தொன்மையை சுட்டி காட்டியிருப்பதாக கொள்ளலாம். இதிலிருந்து திருமுருகாற்றுப்படைக்கு முந்தைய பெரும்பாலாற்றுப்படையில் சூரனை கொன்ற முருகனை பெற்ற வயிற்றினையும் பேய்களோடு துணைக்கை கூத்தையும் அழகையும் உடைய இறைவி என்னும் குறிப்பு கொற்றவையே குறிக்கிறது என்பது வெளிப்படை. கொற்றவையை பற்றி நேரடியானதும் மறைமுகமான குறிப்புகளை முற்பட்ட நூல்களிலேயே காணப்படினும் சிலப்பதிகாரமே கொற்றவை பற்றிய விவரமான பல தகவல்களை தருகிறது. சிலப்பதிகார மதுரை காண்டத்தில் கடுக்கான் கதையில் கொற்றவைக்கு கோவில் இருந்தது பற்றிய தகவல்களும் அத்தெய்வம் பற்றிய விளக்கமும் காணப்படுகிறது. மழை வளம் இல்லாத பகுதியில் வாழும் மறவர்கள் வில்லை ஏந்தி பகைவரிடத்தில் செல்லும் போது அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பவள் என்றும் அதற்கு கைமாறாக வீரத்தன்மையை அடையாளமாக அவிப்பழியை எதிர்ப்பவள் என்றும் அவள் நெற்றிக்கண் உடையவள், விண்ணோரால் போற்றப்படுபவள், குற்றம் இல்லாத சிறப்பு கொண்ட வான நாட்டினை உடையவள் என்று கொற்றவையின் இயல்பு சிறப்பு விவரிக்கப்படுகின்றது. மறவர் குடியிலே பிறந்த சாலினி தெய்வம் ஏறிய நிலையில் கூறுவதாக கொற்றவைக்கு வழிகொடாவிட்டால் ஏற்படக்கூடிய நிலையும் சிலப்பதிகாரம் கூறுகிறது. மறவரின் மன்றங்கள் பாழ்படும் வழிப்பறி வாய்ப்பு இல்லாமல் மறவர் சினம் குறைந்து செருக்கு அடைவர். கொற்றவை மறவரின் வில்லுக்கு வெற்றி தரமாட்டாள். கள் குடித்து மகிழ்ந்து வாழும் வாழ்வு கிடையாது என்று மறவரின் தொழிலும் இயல்பும் வாழ்வும் பாழ்படும் நிலை கூறப்படுகிறது. கொற்றவை எப்படியான தோற்றம் கொண்டவள் என்பது பற்றிய தகவல்கள் எதுவும் சிலப்பதிகாரத்துக்கு முந்தைய நூல்களில் காணப்படவில்லை. எனினும் கொற்றவைக்கும் அத்தெய்வத்தின் இயல்பு விளக்கும்படியான வடிவம் இருந்தது என்பது உய்ந்து உணர்த்தும்படியான தகவல்கள் அந்நூல் சிலவற்றில் காணப்பட்டிருக்கின்றன. சிலப்பதிகார வரையில் மரக்குள பெண்ணான சாலினி கொற்றவையாக கோலம் புனைந்து பற்றிய விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இது அக்காலத்தில் மக்கள் கொற்றவையை எப்படியான தோற்றத்தில் வழிபட்டனர் என்பதையும் அறிய உதவுகிறது. கொற்றவையை கழித்தொகை கொச்சி என குறிப்பிடுகிறது. கொச்சியே ஒரு பேய், அவளுக்கு பேய் பிடித்து விட்டது என்று சொன்னால் யார் நம்புவர்?
செய்வார்கள் என்று தலைவரிடம் கூறுவதாக பாடல் வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொற்றவை பெயர் கொண்ட பிற்காலத்தில் கொச்சிக்கோடு என்று பெயர் கொண்ட மரவூர் உள்ளது. இந்த ஊரில் உள்ள மக்கள் கொற்றவை வழிபாடு செய்து வந்தவர்கள். இவள் சிங்க கொடியும் பசுங்கிழியும் எய்தியவள், கலைமானை ஊர்தியாக உடையவள், பேய்களை படையாக பெற்றவள், ஒடியோடு வெற்றி மிக்க சூழப்படையை உயர்த்திவள், நோளை பொறி அவரை மொச்சை இவற்றின் புழுக்கள் பிண்டி நினம் குருதி குடர் நெய்த்தோர் என்பவற்றால் நிறைந்த மண்டையை வழக்கையில் எய்தியவள், மறவன் ஒருவன் நாக்கோள் கருதுவானாயின் அவனுக்கு அருளவும் பகைவர் தமது பகை நீக்கவும் முற்பட்டு வருவாள். அரசன் ஒருவன் படையெடுக்கும் போது அவனது பகைவரை கெடுமாறு முற்பட்டு வருவாள் என்று புறப்பொருள் வெண்பாவாளையில் கொற்றவையின் தோற்றம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. வழிப்பறையின் போது கொட்டும் பறை, சூறையாடும் போது ஊதப்படும் சின்னம், கொம்பு, புல்லாங்குழல் என்பவை முன்னால் இசைத்துக் கொண்டு வருவர். பாவை, கிளி, காட்டுக்கோழி, மயில், பந்து, கிழங்கு ஆகியவற்றை கொண்டு மான் மீது கொற்றவையை உலாவச் செய்து பின்னால் வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, மணமுள்ள சந்தனம், அவரை, துவரை, எள்ளுருண்டை, இறைச்சியுடன் கூடிய சோறு, புகை முதலியவற்றை தாங்கியபடி பெண்கள் வருவர். கொண்டே கொற்றவையை வழிபாடு செய்ததாக சங்க நூல்கள் கூறுகின்றன. தொடக்க காலத்தில் மறவர் தமது தொழிலுக்கு வெற்றியை கொடுக்கும் தெய்வமாகவே கொற்றவையை கருதி வழிபட்டனர். பழந்தமிழ் கடவுளின் முருகனின் தாயாகவும் கொற்றவை கருதப்பட்டாள். கடுந்தொகை முருகன் சிவனின் மகனாக காட்டுகின்ற போதிலும் சிவனுக்கும் கொற்றவைக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி சிலப்பதிகாரத்திற்கு முந்தைய நூல்கள் எளிதிலும் பேசப்படவில்லை. கலித்தொகை, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க காலத்திற்கு பிற்பட்ட நூல்களிலும் சிவனின் துணைவியாக உமையை முதன்மையாக பேசுகின்றன. எனினும் இம்மூன்று நூல்களும் கொற்றவை பற்றிய பேச தவறவில்லை. திருமுருகாற்றுப்படை முருகனை மலைமகள் மகன் என்று உமையின் மகனாக காட்டுவதையும் காணலாம். இவ்வாறு பல்வேறு கருத்துக்களும் கடத்து காணப்படுவது அக்காலத்தில் சமஸ்கிருதமயமாக்கத்தின் தொடக்க நிலையை காட்டுவதாக கொள்ளலாம். சிலப்பதிகாரமும் உமை, கொற்றவை இரண்டு பெண் தெய்வ வடிவங்களை பற்றி குறிப்பிடுகின்றது. இதில் கொற்றவையே முதன்மை பெறுகின்றது. எனினும் முன்னரே குறிப்பிட்டபடி கொற்றவையில் சமஸ்கிருதமயமாக்கத்தின் தாக்கம் புலப்படுவது கூறப்பட்டது. கொற்றவை திருமாலின் தங்கை என காட்டப்பட்டதுடன் திருமாலின் ஆயுதங்களான சங்கு, சக்கரம் முதலியவற்றை கொற்றவை தாங்கி இருப்பதாக காட்டப்பட்டது. சமஸ்கிருதமயமாக்கல் காரணமாக சில தமிழர்கள் அவளை சமஸ்கிருத வேதங்களில் இருந்து காளி என்று தவறாக புரிந்து கொண்டனர். காலப்போக்கில் உமையின் முக்கியத்துவம் அதிகரித்ததுடன் கொற்றவை உமையின் இன்னொரு அம்சம் எனப்பட்ட துர்கையுடன் ஒன்றிணைக்கப்பட்ட நிலை காணப்படுகிறது. சிலப்பதிகாரத்திலேயே இதற்கான அடிப்படைகளை காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சிக்கு ஒன்றிணைக்கப்பட்ட தேன்பாக்கு கிராமத்திலும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகே 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் கால கொற்றவை சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 4A யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.